ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இந்த வீடியோவில் ஒரு ஃபைவர் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட்மேன் வழியாக ஒரு ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணும்போது அந்த ரிக்வஸ்ட் வெப்புக் வழியாக ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜர் வந்து ட்ரிகர் பண்ணணும். ஸோ ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜரில் வந்து அந்த அலர்ட் ட்ரிகர் ஆன உடனே அதை வந்து நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வழியாக அந்த மெசேஜை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து குபர்னெட்டிஸில் தான் இந்த அப்ளிகேஷனை டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ரியல் டைமில் டெவாப்ஸ் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இன்டர்வியூவில் வந்து எப்படி கிராக் பண்ணுறது, இல்லை அப்படின்னா இன்டர்வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜருக்கு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெப்புக்கு வேண்டி 2 டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்புக் ஏபிஐ இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜர். ஸோ ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜருக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெப்புக் ஏபிஐக்கு வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்புக் ஏபிஐல இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸோ நான் வெப்புக் ஏபிஐ போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு deployment.yaml ஃபைல், அதுக்கப்புறமா webhook-service.yaml ஃபைல், webhook.go. ஸோ இதில் வந்து 4 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ப்ராஜெக்டை நான் வந்து GitHub ரெபாசிட்டரியில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் இந்த கோடை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து டாக்கர் ஃபைலில் வந்து Go லாங்குவேஜ்னு ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த webhook.go இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஃபைலை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா service.yaml ஃபைல். ஸோ service.yaml ஃபைலில் நான் டைப் வந்து லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் URL நமக்கு தேவை. அது எதுக்கு தேவைப்படுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சரில் பார்க்கும்போது தெரியும். இந்த வெப்ஹுக் URL, இந்த வெப்ஹுக் ஏபிஐ தான் வந்து இந்த அலர்ட் மேனேஜர் வந்து ட்ரிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் URL தேவை. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் URL வந்து எடுக்கிறதுக்கு வேண்டி தான் இங்கே வந்து நான் லோட் பேலன்ஸ் டைப் கிரியேட் பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா deployment.yaml ஃபைல். ஸோ deployment.yaml ஃபைல் வந்து இதில் இமேஜ் செக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இமேஜ் செக்ஷனில் இந்த டாக்கர் ஃபைலில் டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணி இதை வந்து AWSல வந்து ECRன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரியில் வந்து புஷ் பண்ணி வச்சுட்டு அந்த URL வந்து இங்கே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்படி இருக்குது. ஸோ அதை நான் காமிக்கிறேன் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜரில் வந்து ஒரு 4 ஃபைல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிக் மேப், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலர்ட் மேனேஜர்.yaml ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெப்புக்குடைய கான்ஃபிகரேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வெப்புக்குடைய சர்வீஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டாக்கர் ஃபைல், அதுக்கப்புறமா சர்வீஸ், அதுக்கப்புறமா டிப்ளாய்மெண்ட். இது பண்ண அப்புறம் தான் நான் ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜரில் வந்து இந்த கான்ஃபிகரேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்ஹுக்குடைய எக்ஸ்டர்னல் URL இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்முடைய கான்ஃபிக் மேப்பில் வந்து மேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ஹுக் கான்ஃபிக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த வெப்ஹுக்குடைய எக்ஸ்டர்னல் URL நம்ம வந்து service.yaml ஃபைல்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து அந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்டர்னல் IP அட்ரஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் IP அட்ரஸை வந்து நம்முடைய அலர்ட் மேனேஜர் கான்ஃபிக் மேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து வெப்ஹுக் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வெப்ஹுக்குடைய ஆப்ஜெக்ட் எல்லாமே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அலர்ட் மேனேஜருடைய ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் மேனேஜர்.yaml ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபைல்லே வந்து நம்ம வெப்ஹுக்குடைய URL இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் URL, அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஓல்டு URL நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் IP அட்ரஸ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் நியூ IP அட்ரஸ் வரும், எக்ஸ்டர்னல் IP அட்ரஸ் வரும், எக்ஸ்டர்னல் URL வரும். அந்த URL வந்து இதில் மேப் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கான்ஃபிக் மேப், டிப்ளாய்மெண்ட், சர்வீஸ், அலர்ட் மேனேஜர் இந்த 4 இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து AWS EKS கிளஸ்டர் தேவை. ஸோ அந்த EKS கிளஸ்டர் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு IAM ரோல் வேணும். ஸோ அந்த IAM ரோல் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் கண்டி பண்ணுறதுனால ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்து நான் பண்ணுறேன்.
ஸோ ரியல் டைமில் பண்ணும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐஏஎம் யூசருக்கு வந்து என்ன மாதிரி ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறபடி நம்ம வந்து ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கிரியேட் யூசர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு யூசர் நேம் கேட்குறாங்க. யூசர் நேம் வந்து இப்போ நம்ம ப்ரொமீத்தியஸ் மேனேஜர் பண்ணுறதுனால ப்ரொமீத்தியஸ் மேனேஜர் கொடுக்கலாம். ப்ரொமீத்தியஸ் மேனேஜர் ரோல்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் வந்து ஆட் யூசர் டு குரூப் கேட்டிருக்காங்க. அட்டாச் பாலிசிஸ் டு டைரக்ட்லி அட்டாச் பாலிசிஸ் டைரக்ட்லின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அட்டாச் பாலிசிஸ் டைரக்ட்லி கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து கிரியேட் யூசர். ஸோ இப்போ யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த யூசரை கிளிக் பண்ணுறேன். கிரியேட் ஆன யூசரை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஆக்சஸ் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கிரியேட் ஆக்சஸ் கீன்னு கிளிக் பண்ணுறேன். இதில் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷனில் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல, கிரியேட் ஆக்சஸ் கீக்கு மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த download.csv ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா நான் வந்து ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயை வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து டன் கொடுக்குறேன். கண்டினியூ அது வந்து நான் வியூ பண்ணி பார்க்கல, அதனால தான் அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தேன். இப்போ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய லோக்கல் மிஷின் வழியாக தான் நான் வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து என்னோட விசுவல் ஸ்டுடியோ. இந்த விசுவல் ஸ்டுடியோவில் வந்து வியூ கொடுத்துட்டு அதில் வந்து டெர்மினல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே இந்த டெர்மினல் ஆப்ஷன் வந்து வியூ ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கரண்டாக எந்த பாத்தில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜரில் இருக்கிறேன். ஸோ ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜரில் எந்த டேரக்டர்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜர், வெப்குக் 2 டேரக்டரி இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா AWS கான்ஃபிகர்னு கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்முடைய லோக்கல்ல இருந்து AWS அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ மறுபடியும் நான் AWS கான்ஃபிகர்னு சொல்லி டைப் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா AWS CLI வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனால் வந்து என்னோட லோக்கலில் வந்து என்ன இஷ்யூன்னு தெரில. ஸோ மறுபடியும் நான் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரீஇன்ஸ்டால் பண்ண அப்புறமா AWS கான்ஃபிகர்னு சொல்லி டைப் பண்ணும்போது அது வந்து ஆக்சஸ் கீ ஐடி கேட்குது. ஸோ இதில் வந்து readme.yaml ஃபைலில் வந்து நான் என்னுடைய ஆக்சஸ் கீயை சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சீக்ரெட் கீ கேட்குது. ஸோ இந்த சீக்ரெட் கீ வந்து இங்கே மறுபடியும் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து AP சவுத் 1 தான் பண்ணணுமான்னு கேட்குது. ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக மும்பை ரீஜனில் தான் கிரியேட் ஆகணும். ஸோ வந்து எஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா JSON ஃபார்மேட்டில் இருந்தால் போதுமானு கேட்குது. எஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு AWS EKS கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ AWS கன்சோலில் போயிட்டு EKS சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண எந்த EKS கிளஸ்டருமே இல்லை. ஸோ வந்து நான் ஒரு புதுசாக வந்து ஒரு EKS கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கிளஸ்டருமே இல்லை, கிரியேட் கிளஸ்டர் தான் கேட்குது. ஸோ வந்து நான் இதில் இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த EKS கிளஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ணி நான் ஒரு EKS கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஜஸ்ட் வந்து ஒரு நோட் குரூப் ஆட் பண்ணியிருக்கேன். நோட் குரூப் நேம் வந்து ng-1, இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து t3.medium, அதுக்கப்புறமா கெப்பாசிட்டி வந்து 2. ஸோ 2 கொடுத்துருக்கனால இது வந்து நம்ம நோட் குரூப் வந்து 2 நோட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். கிளஸ்டரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமீத்தியஸ் அலர்ட் மேனேஜர். இந்த ரீஜனில் கிரியேட் ஆகும்னு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா AP South 1. வெர்ஷன் வந்து 1.27. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் தான், இருந்தாலும் பரவாயில்ல. கைண்ட் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் கான்ஃபிக்.
ஸோ இப்போ நான் வந்து இதை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா EKS CTL create cluster, அதுக்கப்புறமா இந்த ஃபைல் நேம் EKS cluster.yaml. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா EKS கண்ட்ரோல் வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து என்னுடைய environment.yaml ஃபைலை வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ வந்து என்னோட என்வரான்மெண்ட் ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு இதில் அட்வான்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து சிஸ்டம் வேரியபிள்ஸில் பாத் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து எடிட் கொடுத்துட்டு இதில் வந்து என்னுடைய EKS CTL உடைய பாத் நான் அங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்தது அப்புறமா இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ AWS கன்சோலில் போயிட்டு ரீப்ரெஸ் பண்ணுறேன். இன்னும் கிரியேட் ஆகலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளாயிங் ஸ்டாக் EKS கண்ட்ரோல் ப்ரொமித்தியஸ் அலர்ட் மேனேஜர் கிளஸ்டர். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷனில் வந்து ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணோம் இந்த நேமில் EKS கண்ட்ரோல் ப்ரொமித்தியஸ் அலர்ட் மேனேஜர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா AWS கன்சோலில் போயிட்டு க்ளவுட் மேனேஜர் க்ளவுட் ஃபார்மேஷன். ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஆப்ஷனில் தான் வந்து இதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. இங்கே ஆல்ரெடி டெலிட் ஃபெயில்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு கிரியேட் பண்ண அலோவ் பண்ணாது மேக்ஸிமம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் கிளிக் பண்ணிருக்கேன். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது என்ன கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா November 23 வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து டெலிட் பண்ணியிருக்கேன். டெலிட் கமிட் ஸ்டேட்டில் இப்போ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு EKS கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த கிளஸ்டர் வந்து இதே நேமில் தான் கிரியேட் ஆகும். ஸோ வந்து எனக்கு தெரியல இது வந்து கிரியேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஆல்ரெடி இந்த நேம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகி இருக்குது. ஸோ பார்க்கலாம் எரர் த்ரோ பண்ணாம கிரியேட் ஆகுதா இல்லை எரர் த்ரோ பண்ணுதான்னு சொல்லி பார்க்கலாம். எரர் த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ண அப்புறம் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்முடைய இதை பார்க்கலாம், ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ வெயிட்டிங் ஃபார் க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக். ஸோ இனிமே வந்து கிரியேட் ஆகிரும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்தது டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா AWS EKS கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கன்சோலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. ப்ரொமித்தியஸ் அலர்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு கிளஸ்டர் கிரியேட் ஆயிருக்கு.
ஸோ இது கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 2 நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம், குடுத்திருந்தோம். ஸோ அந்த 2 நோட்ஸ் வந்து என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல போய் பார்த்தா தெரியும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும் 2 நோட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம அந்த நோட் குரூப்ல வந்து 2 டிசைட் கவுண்ட் குடுத்திருந்தோம். ஸோ அத பேஸ் பண்ணி இங்க 2 நோட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம டாக்கர் ஃபைல்ல இருந்து டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வெப்ஹூக் டைரக்டரிக்குள்ள போறேன். ஏன்னா அதுக்குள்ள தான் டாக்கர் ஃபைல் இருக்குது. ஸோ டாக்கர் ஸோ இதில் வந்து கோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் டைரக்டரி ஸ்லாஷ் ஆப் கொடுத்துருக்கேன். காப்பி அதுக்கப்புறம் வெப்ஹூக் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வந்து வெப்ஹூக் வந்து ஒரு இமேஜ் நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்ஹூக் இமேஜ்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து டாக்கர் என்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஃபாரில் வந்து அந்த விண்டோஸ் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டாக்கர் டெஸ்க்டாப்னு சொல்லி டைப் பண்ணேன். டாக்கர் டெஸ்க்டாப்பில் இருந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு தான் பண்ணேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் த டாக்கர் என்ஜின் சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கமாண்டை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த டாக்கர் ஃபைல்ல இருந்து டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண வெப்ஹூக் இமேஜ் வந்து என்ன இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ரெஜிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணணும். ஈஸியாக அமேசானில் வந்து ஒரு ஈஸியாக ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு ஈஸியான்னு சொல்லி டைப் பண்ணணும். எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரெஜிஸ்ட்ரின்னு இருக்குது, ரெபாசிட்டரின்னு இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் லைன் வழியாக நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த readme.md ஃபைலில் வந்து நான் கொடுத்துருக்கேன் கமாண்ட். ஸோ AWS ECR கிரியேட் ரெபாசிட்டரி. அதுக்கப்புறமா ரெபாசிட்டரி நேம் கொடுக்கணும். நான் இதில் வந்து ரெபாசிட்டரி நேம் வந்து வெப்ஹூக் -deployன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ அந்த நேம் கொடுங்க. ஸோ ரெபாசிட்டரி நேம் வந்து அது எடுத்துக்கல. ஸோ வந்து நான் ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து வெப்ஹூக் -deployன்னு சொல்கிற அந்த ரெஜிஸ்ட்ரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கன்சோல் வழியாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்சோலில் ஈஸியாக ரெஜிஸ்டரில் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது வெப்ஹூக் -deployன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆத்தென்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு.
அதை லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு இதில் வந்து AWS அக்கௌண்ட் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ AWS அக்கௌண்ட் ஐடி வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் செக்ஷனில் இருக்கும். ஸோ அது காமிக்கிறேன் எங்கே இருக்கும் அப்படின்னு. AWS கன்சோலில் போயிட்டு நம்ம ப்ரொஃபைல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அக்கௌண்ட் ஐடி இருக்கும். ஸோ அதை கிளிக் காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் சக்சீடட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் இமேஜுக்கு வந்து ஒரு டேக் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் இமேஜோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்புக் ஐபன் இமேஜ் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ கிரியேட் பண்ணும்போது டாக்கர் பில்ட் ஐபன் டி வெப்புக் ஐபன் இமேஜ் கோலன் லேட்டஸ்ட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு தான் சொல்லி கிரியேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் இமேஜஸ் கொடுத்து ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் நேம் வந்து வெப்புக் ஐபன் இமேஜ். அதுக்கப்புறமா இப்போ டாக்கர் டேக்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்து கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த இமேஜ் நேம். அதுக்கப்புறமா டாக்கர் புஷ் கொடுத்து இந்த இதை பண்ணோம். ஸோ இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து புஷ் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி நம்ம இந்த வெப்புக் ஐபன் டிப்ளாய் ரெஜிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, கிரியேட் பண்ண பார்த்தீங்களா ரெஜிஸ்ட்ரி. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரிக்குள்ள இந்த போஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக டிப்ளாயின் கொடுக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிரியேட் பண்ண ரெஜிஸ்ட்ரி நேம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்புக் ஐபன் டிப்ளாய். ஸோ டிப்ளாய் கொடுக்குறேன். உங்கள் டாக்கர் இமேஜ் கொடுத்து பார்க்குறேன் நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா வெப்புக் ஐபன் டிப்ளாய் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்கர் போஸ்ட் கொடுக்குறேன். இதில் கஸ்டமத்தை ரிமூவ் பண்ணிட்டு டிப்ளாய் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து புஷ் ஆகிட்டு இருக்கு. இது புஷ் ஆகி முடிஞ்ச அப்புறமா நமக்கு இங்கே இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து புஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கன்சோலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் இமேஜோடைய URL இருக்குது பார்த்தீங்களா, இது காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு நம்முடைய வெப்புக்கு வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் இருக்கு .yaml ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த YAML ஃபைலில் தான் நம்ம வந்து இந்த இமேஜ் நேம் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து
இது பாத்தை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அங்க இருந்து கம்மி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பாத்தை பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் கிரியேட் பண்ண போறேன். கியூப் கண்ட்ரோல் அப்ளை -F. ஸோ இப்போ சர்வீஸ் கிரியேட் பண்றேன். ஆக்சுவலாக நான் வெப்ஹுக் சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ஹுக் சர்வீஸில் வந்து ஒரு நேம் ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், மானிட்டரிங். ஸோ அந்த நேம் ஸ்பேஸ் வந்து இதில் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. கியூப் கண்ட்ரோல் கெட் நேம் ஸ்பேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் சொல்லிட்டு எந்த நேம் ஸ்பேஸுமே இல்லை. ஸோ நான் வந்து ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பை டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் தான் நம்முடைய சிஸ்டம் இருக்கு, கான்டெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்ல இருந்து மானிட்டரிங் நேம் ஸ்பேஸ்க்கு வந்து நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்டை வந்து மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து கியூப் கண்ட்ரோல் செட் கான்டெக்ஸ்ட். current namespace equal to monitoring. ஸோ இதில் வந்து கியூப் கண்ட்ரோல் கான்ஃபிக் மென்ஷன் பண்ணோம், அது மிஸ் பண்ணிட்டோம். கான்ஃபிக். ஸோ இப்போ வந்து மானிட்டரிங் நேம் ஸ்பேஸ்க்கு வந்து மாறிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூப் கண்ட்ரோல் அப்ளை -F. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். கியூப் கண்ட்ரோல் கெட் சர்வீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் IP அட்ரஸ் கிரியேட் ஆயிருக்கு, ப்ளஸ் வந்து சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கியூப் கண்ட்ரோல் அப்ளை -F டிப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ டிப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். கியூப் கண்ட்ரோல் கெட் டிப்ளாய். ஸோ ரெடி செட் பார்த்தீங்க அப்படின்னா 0/1 இருக்கு. ஸோ அது 1/1க்கு வரணும், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஸோ மீன்வைல வந்து நம்ம அலர்ட் மேனேஜருடைய கான்ஃபிக் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் வந்து அலர்ட் மேனேஜருக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வெப்ஹுக் வந்து ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அதோட இந்த எக்ஸ்டர்னல் IP அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி நம்முடைய கான்ஃபிக் மேப் அண்ட் அலர்ட் மேனேஜர் .yaml ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணிடலாம். ஸோ அலர்ட் மேனேஜர் கான்ஃபிக் மேப்பில் போயிட்டு ஸோ இது வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அலர்ட் மேனேஜர் .yaml ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ஸோ அப்டேட் பண்ணிட்டேன்.
இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ணிட்டேன், செக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணுறது கெட் கான்ஃபிக் மேப். ஸோ நம்ம கிரியேட் பண்ண கான்ஃபிக் மேப் அலர்ட் மேனேஜர் ஐஃபன் கான்ஃபிக் மேப் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிவ் கண்ட்ரோல் சர்வீஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் கிரியேட் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். கியூ கண்ட்ரோல் கெட் சர்வீஸ். ஸோ இதுக்கும் நம்ம வந்து லோட் பேலன்ஸர் தான் யூஸ் பண்ணோம் சர்வீஸில். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து லோட் பேலன்ஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோட் பேலன்ஸோடைய ஐபி அட்ரஸை வந்து நம்ம அவுட் சைட் ஆஃப் த கிளஸ்டரில் இருந்து ஆக்சஸ் பண்ணோம். அதாவது நம்ம அலர்ட் மேனேஜருடைய டேஷ்போர்டை வந்து வியூ பண்ணி தான் பார்க்கணும், கரெக்டுங்களா? ஸோ அலர்ட் மேனேஜர் டேஷ்போர்டை வந்து எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா போஸ்ட்மேன் வழியாக ஒரு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது வெப்ஹுக் வந்து அந்த அலர்ட்டை வந்து அலர்ட் மேனேஜருக்கு வந்து ட்ரிகர் பண்ணோம். ட்ரிகர் பண்ண அப்புறமா நம்ம ட்ரிகர் பண்ண அந்த ரிக்வஸ்ட்டை வந்து பார்க்குறதுக்கு அலர்ட் மேனேஜருடைய டேஷ்போர்டை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய அலர்ட் மேனேஜர் டேஷ்போர்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இந்த சர்வீஸில் லோட் பேலன்ஸர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த அலர்ட் மேனேஜர் அந்த டேஷ்போர்ட் வந்து அதுதான் வந்து இதுதான் வந்து அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் அந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அலர்ட் மேனேஜரை தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி. ஸோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெப்ளாய்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப்ஹுக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த வெப்ஹுக் ஐஃபன் டெப்ளாய்மெண்ட். ஸோ அது வந்து அப்பாயிடுச்சு. இப்போ நம்ம நியூவாக வந்து அலர்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணோம். இந்த அலர்ட் மேனேஜர் வந்து 0/1 இருக்குது. ஸோ இது வந்து 1/1 வரணும், அப்போ தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வெப்ஹுக் வந்து ரெடியாக தான் இருக்குது. ஸோ வெப்ஹுக் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸோ வெப்ஹுக் வழியாக தான் நம்ம இந்த வெப்ஹுக் ஏபிஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்ஹுக் ஏபிஐ இந்த டெப்ளாய்மெண்ட்டில் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணதுனால இப்போ வந்து வெப்ஹுக் ஏபிஐ வந்து ரெடி ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து ஃபார்வர்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெப்ஹுக் சர்வருடைய பாட் வந்து அப்படி தான் இருக்கு. அலர்ட் மேனேஜருடைய பாட் வந்து எரர் ஸ்டேட்டில் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டேட்டஸ் வருது அப்படின்னு. ஸோ ஏதோ எரர் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். கிவ் கண்ட்ரோல் லாக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலர்ட் மேனேஜர் கான்ஃபிக் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் அலர்ட் மேனேஜர் டாட் ஒய்எம்எல் போட்டு வச்சிருந்தேன். ஆனால் இங்கே நம்ம கொடுத்துருந்தது பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் மேனேஜர் டாட் எம்எல் ஒய்ஏஎம்எல் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் வந்து கான்ஃபிக் மேப்பை கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ அது மாதிரி டிப்ளாய்மெண்ட் மறுபடியும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எரர் ஸ்டேட் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா டெப்ளாய் வந்து டெலிட் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ கியூப் கண்ட்ரோல் கெட் டிப்ளாய் கொடுக்குறேன். அலர்ட் மேனேஜர் இல்லை. ஸோ இப்போ வந்து மறுபடியும் கியூப் கண்ட்ரோல் அப்ளை அலர்ட் மேனேஜர் ஐஃபோன் டிப்ளாய்மெண்ட் டாட் எம்எல்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/1 வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் மேனேஜர் கான்ஃபிகில் வந்து இந்த அலர்ட் மேனேஜர் டாட் ஒய்ஏஎம்எல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒய்எம்எல்னு இருந்துச்சு. அதை வந்து ஒய்ஏஎம்எல்னு சொல்லி மாற்றிருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே கிரியேட் பண்ண அலர்ட் மேனேஜர் டாட் எம்எல் ஃபைல் வந்து அலர்ட் மேனேஜர் டாட் ஒய்ஏஎம்எல். ஸோ மாற்றிட்டேன். இப்போ வந்து அப் ஸ்டேட் வந்துச்சு. இப்போ நான் வந்து கியூப் கண்ட்ரோல் கெட் சர்வீஸ் கொடுக்குறேன். எதுக்குன்னா இப்போ நம்ம அலர்ட் மேனேஜர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் மேனேஜர் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ அலர்ட் மேனேஜர் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ வந்து நான் கொடுத்துருக்க யூஆர்எல்லாம் கரெக்டானு சொல்லி செக் பண்ண போகிறேன். வெப்புக் வந்து AA7C ஓகே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அலர்ட் மேனேஜரில் வந்து AA7C ஓகே வெப்புக்கோட யூஆர்எல் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து இதோ ஃபயர்வால் இஷ்யூ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லோட் பேலன்ஸில் எந்த செக்யூரிட்டி குரூப் மேப் ஆயிருக்கு, ஸோ அதில் என்ன இன்பவுண்ட் ரூல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லோட் பேலன்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து செக்யூரிட்டி குரூப் போகிறேன். அதில் வந்து செக்யூரிட்டி குரூப் ஸோ இதில் வந்து இன்பவுண்ட் ரூல் வந்து கிளிக் பண்ணுறேன். எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டம் ஐசிஎம்பி வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து போர்ட் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டிசிபி கொடுக்குறேன். ஸோ ரூல் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் ஆக்சஸ் பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் செக்யூரிட்டி குரூப் போகிறேன். செகண்ட் லோட் பேலன்சர் போகிறேன். ஸோ இதில் வந்து செக்யூரிட்டி குரூப்
எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ். இதில் வந்து ஆல் டிசிபி ஆட் பண்ணுறேன். ஸோ 2 செக்யூரிட்டி குரூப்பில் வந்து ஆல் டிசிபி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னுமே ஆக்சஸ் பண்ண முடியலை நம்முடைய டேஷ்போர்டை. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம் கரெக்டுங்களா? நோட் குரூப் வந்து 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்து. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸில் வந்து எந்த செக்யூரிட்டி குரூப் மேப் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 செக்யூரிட்டி குரூப் வந்து மேப் ஆயிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 07 சீன் ஸ்டார்ட் ஆகுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 097 சீன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 07 சீன் ஸ்டார்ட் ஆகிற செக்யூரிட்டி குரூப் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எந்தெந்த இன்பவுண்ட் ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல் டிராஃபிக் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் ஆல் டிசிபி அலோவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. சேவ் ரூல்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதில் ஆக்சுவலாக 2 செக்யூரிட்டி குரூப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப்பில் வந்து ஆல் டிசிபி ஆட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் செக்யூரிட்டி குரூப்பில் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் இன்பவுண்ட் ரூல்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஆல் டிசிபி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, செக்யூரிட்டி குரூப் நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ வந்து இனிமேல் வந்து நெட்வொர்க் பாலிசி கிரியேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நெட்வொர்க் பாலிசி நேம் வந்து அலோ வெப்புக் மானிட்டரிங் வெப்புக் இன்க்ரஸ். ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க் பாலிசி வந்து கிரியேட் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ நெட்வொர்க் பாலிசி வந்து நம்முடைய ரூட் டைரக்டரியில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ கீப் கண்ட்ரோல் அப்ளை -f நெட்வொர்க் பாலிசி. ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. கீப் கண்ட்ரோல் கெட் நெட்வொர்க் பாலிசி. ஸோ நம்ம கிரியேட் பண்ண அலோ வெப்ஹுக் நெட்வொர்க் பாலிசி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ நானும் ஒரு 2 to 3 months-ஆவே வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆக்சஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1 minute அப்புறமா மறுபடியும் ட்ரை பண்ணேன். இப்போ என்னால் வந்து இந்த அலர்ட் மேனேஜர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணணும். ஸோ போஸ்ட்மேன் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அலோ கொடுக்கணும். இல்லை அலோ கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வெப்ஹுக்கோடைய எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வெப்ஹுக்கோடைய சர்வீஸ். ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இதில் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பாடியில் ஹெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் டைப் அண்ட் அப்ளிகேஷன் ஜேசான், கண்டென்ட் ஐஃபோன் டைப், அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசான் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபிள்ஸை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லேபிள்ஸ் வந்து அலர்ட் மேனேஜர் ஆல்வின் அலர்ட் November 26 version 6 இருக்கு. ஸோ இதில் வந்து December செகண்ட் சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ திஸ் இஸ் டெஸ்ட் அலர்ட் 1 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சென்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த கன்சோல் இருக்கு பார்த்தீங்களா, கன்சோலை கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்து 404 இருக்கு. ஆனால் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் கோட் என்ன வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 தான் வரணும். மறுபடியும் சென்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வெப்ஹுக்கோடைய எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து நமக்கு வந்து எங்கே ட்ரிகர் ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அலர்ட் சென்ட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் மேனேஜர் தான் நம்ம சென்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போஸ்ட்மேன் ரிக்வஸ்ட் வந்து வெப்ஹுக் வழியாக எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் மேனேஜர் தான் சென்ட் பண்ணோம். ஸோ வந்து இந்த போஸ்ட்மேனில் வந்து அலர்ட் மேனேஜருடைய எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை நான் கரெக்டாக கொடுத்த அப்புறமா இங்கே வந்து எனக்கு 200 வந்திருக்கு.
ஸோ இப்போ நான் வந்து என்ன போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அலர்ட் மேனேஜர் டேஷ்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில போயிட்டு இதுவரைக்கும் எதுவுமே வரல. ஆனா நான் வந்து ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அங்க ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, அங்க சென்ட் பண்ணா அலர்ட் மெசேஜ் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அலர்ட் ஆல் இன் அலர்ட் டிசம்பர் 2 அங்க குடுத்த அதே இது வந்து இங்க வந்திருக்கு நமக்கு. ஸோ இதான் வந்து கிளையன்ட் கேட்டாங்க. ஸோ இத வந்து ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நீங்க கரெக்ட்டா வந்து நான் எந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணனோ, அதே ஸ்டெப்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு, இல்ல உங்களால அ கன்டின்யூ பண்ண முடியல அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்ச அப்புறமா, இமிடியேட்டா வந்து நீங்க எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிருங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து காஸ்ட் வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்குமே வந்து காஸ்ட் பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இமிடியேட்டா வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்ச உடனே இகேஎஸ் கிளஸ்டர் வந்து டெலீட் பண்ணிருங்க. ஸோ இகேஎஸ் கிளஸ்டர் மட்டும் டெலீட் பண்ணா பத்தாது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமித்தியஸ் அலர்ட் மேனேஜர் இருக்கு பார்த்தீங்களா? இத டெலீட் பண்ணணும். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண கிளஸ்டர். ஸோ டெலீட் குடுத்துட்டேன். அதுக்கப்புறமா க்ளவுட் ஃபார்மேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஸோ இங்க வந்து 2 ஸ்டாக் வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஸ்டாக்குமே வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் குடுத்துருங்க. இந்த நோட் குரூப் உடைய ஸ்டாக் வந்து ஈஸியா டெலீட் ஆயிரும். ஆனா வந்து ப்ரொமித்தியஸ் அலர்ட் மேனேஜர் கிளஸ்டர்னு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து டெலீட் ஆகாது. இங்க வந்து டெலீட் இனிஷியேட்டட்னு வரும். ஆனா ஃபைனலா வந்து டெலீட் ஆகாது. ஸோ அத டெலீட் பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் வந்து இங்க லோட் பேலன்ஸ் டைப் பண்ணுங்க. லோட் பேலன்ஸர். ஸோ இதுல வந்து 2 லோட் பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 2மே டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, பிபிசியில வந்து பிபிசி டெலீட் பண்ணணும். ஸோ இந்த பிபிசி எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணல. இகேஎஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது க்ளவுட் ஃபார்மேஷனுடைய ஸ்டாக் வந்து இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ நம்ம இது எதுக்கு டெலிட் பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பதான் நம்ம வந்து அந்த க்ளவுட் ஃபார்மேஷன்ல ஒரு ஸ்டாக் டெலிட் பண்ண கொடுத்தோம் பார்த்தீங்களா? அது டெலிட் ஆகும். ஸோ இப்போ வந்து இகேஎஸ் கண்ட்ரோல் ப்ரொமித்தியஸ் அலர்ட் மேனேஜர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த விபிசி வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக் கிரியேட் பண்ணிருக்கு பேக்ரவுண்ட்ல. ஸோ இதை வந்து டெலிட் பண்றேன். ஸோ இந்த விபிசி டெலிட் பண்ண முடியாது சொல்லுது. எதுக்குன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், நேட் கேட்வே இந்த 2மே டெலிட் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும்னு வந்திருக்கு. ஸோ 2 ரிசோர்ஸ் நான் கிளிக் பண்றேன்.
ஸோ இதை வந்து டெலிட் கொடுத்துட்டேன். இனிமேல் வந்து மறுபடியும் பிபிசி போகலாம். ஸோ இப்போ வந்து NAT கேட்வே டெலிட் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அசோசியேட் பண்ணுறேன். டெலிட் கொடுக்குறேன். ஸோ இந்த NAT கேட்வே வந்து NAT இன்டர்ஃபேஸ் இல்லை அப்படின்னு வருது. ஸோ இப்போ மறுபடியும் VPC போகிறேன். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆக்சுவலாக நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து டெலிட் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து அங்கே கம்ப்ளீட்டாக டெலிட் ஆன அப்புறம் தான் இங்கே வந்து இந்த பிபிசியை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். இது வந்து இனிமேல் வந்து இந்த பிபிசி நீங்கள் டேரெக்டாக டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கிளவுட் ஃபார்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்துட்டு இந்த ப்ரொமித்தியஸ் செலக்ட் கிளஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்துட்டு டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா அது பிபிசி இதில் காமிக்கும். ஸோ அந்த பிபிசியை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணோம் அப்படின்னா டெலிட் ஆயிரும். ஆனால் இன்னுமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆன அப்புறமா மறுபடியும் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து மறுபடியும் டெலிட் இனிஷியேட் ஆகிருக்கு, ஆனால் டெலிட் ஆகலை. ஸோ நான் சொன்னேன் நோட் குரூப் வந்து ஈஸியாக டெலிட் ஆகிரும் அப்படின்னு. ஆனால் நோட் குரூப் கூட டெலிட் ஆகலை. ஸோ மறுபடியும் நான் வந்து ரீட்ரை கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இதில் போஸ்ட் டெலிட் திஸ் என்டையர் ஸ்டாக் கொடுக்குறேன். இது வந்து நோட் குரூப் உடைய ஸ்டாக் வந்து டெலிட் ஆகுது. அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டாக் இருக்கு. அது வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொமித்தியஸ் அலர்ட் மேனேஜர் கிளஸ்டர். ஸோ இதே வந்து நம்ம டெலிட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து டெலிட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இது வந்து ஃபோர்ஸ் கொடுத்து டெலிட் பண்ண முடியல. ஸோ வந்து விபிசி நம்ம அங்கே ஒரு விபிசி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து டெலிட் கொடுத்தோம் பார்த்தீங்களா? அது டெலிட் ஆகி முடியாது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் இதில் வந்துட்டு டெலிட் கொடுங்க. டெலிட் கொடுக்கும்போது இங்கே கீழே வந்து உங்களுக்கு விபிசி வந்து டிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். விபிசி கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு டெலிட் ஆகாது. ஸோ டெலிட் இன் ப்ராக்ரஸ் வருது பாருங்க. NAT கேட்வே டெலிட் இன் ப்ராக்ரஸ் வருது. நம்ம NAT கேட்வே வந்து டெலிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து டெலிட் ஆகலை. ஸோ அதுதான் வந்து பெண்டிங்கில் இருக்கு. ஓகேங்களா? இது நான் வந்து நீங்கள் பண்ணுங்க. எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸை வந்து டெலிட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில் வந்து ஹெவியாக ஜெனரேட் ஆயிரும். ஸோ வந்து இதை வந்து மறந்துடாமல் டெலிட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டெவாப்ஸில் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அப்படின்னா ரியல் டைமில் வந்து டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ அண்ட் ரியல் டைமில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணி பார்த்தாங்கன்னா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.